வணக்கம். ஒரு அரை மணி நேரம் ரொம்ப நகைச்சுவையா நேரம் போச்சுங்க. யாரோட இன்டர்வியூ கேட்டேன் தெரியுமா? நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வரின் சிறப்பு அதிகாரியாக ஓஎஸ்டியாக ஆஃபீஸர் ஸ்பெஷல் டியூட்டி என்று அறிவிக்கப்பட்டு அப்புறம் அந்த நியமனம் ரத்து செய்யப்பட்ட ரிக்கி ராதன் பண்டிட் என்கின்ற அந்த ஜோதிடரின் அந்த நேர்காணலை பார்த்தேன். ரொம்ப காமெடியா இருந்தது. இன்டர்வியூ பண்றவர் கேட்கிறாரு, ஜோதிடர் என்பதை தாண்டி இந்த பொறுப்புக்கு உங்களை நியமிப்பதற்கு உங்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பு தகுதி என்ன அப்படின்னா, உடனே அவர் சொல்றாரு, என்ன ஜோதிடரை மட்டும் பார்க்காதீங்க, நான் ஒரு சிறந்த மகன், நான் ஒரு சிறந்த தகப்பன், நான் ஒரு சிறந்த கணவன், நான் ஒரு சிறந்த குடிமகன், நான் ஒரு சிறந்த நண்பன், அப்புறம் நான் ஒரு சிறந்த ஆலோசகன், நான் ஒரு சிறந்த ஜோதிடன் அப்படிங்கிறாருங்க. இது மாதிரி தமிழ்நாட்டுல 1000 பேர், லட்சம் பேர், கோடி பேர் இருப்பாங்க. நான் ஒரு சிறந்த மகன். வா 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 வா, உனக்கு செக்ரட்டேரியட்ல நம்முடைய தலைமை செயலகத்துல ஓஎஸ்டிய போஸ்ட் போட்டு கொடுத்துடுறேன். நான் ஒரு சிறந்த கணவன். வா 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 வா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். தலைமை செயலகத்துல உனக்கு ஐஏஎஸ் அந்த பதவிக்கு ஈக்குவலா ஒரு போஸ்ட். நான் ஒரு சிறந்த மகன். ஆஹா, தமிழ்நாட்டுல அப்பாவையும் அம்மாவையும் வச்சு காப்பாத்துற சிறந்த மகனா நீ இருக்க. ஓடியா ஓடியா ஓடியா, உனக்கு தலைமை செயலகத்துல ஒரு பொறுப்பு கொடுத்துட்றேன், ஒரு வேலை போட்டு கொடுத்துட்றேன். இப்படியாக கொடுக்கக்கூடிய போஸ்டா, பணியா, வேலையா ஓஎஸ்டி என்பது? கொஞ்சம் பதில் சொல்லுங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டு நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு காலகட்டம் இது. இப்படியாக ஜோதிடத்தை தவிர வேற எதுவுமே தெரியல. அதை தவிர அவர் திரும்ப திரும்ப பேசும்போது ஒன்னே ஒண்ணு, அந்த வெண்டைக்காய விளக்கெண்ணெயில வதக்கி 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 கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியாக ஒரு பேச்சைத்தான் அவர் பேசுகிறாரே தவிர ஆணித்தரமாக, விஞ்ஞான பூர்வமாக அல்லது அறிவுபூர்வமாக சிந்தனையை தூண்டுவதாக எதையுமே சொல்ல தெரியவில்லை அவருக்கு. அதை தவிர மிக முக்கியமா இன்னொன்னு, எந்த மாதிரியான ஜோதிடத்தை நீங்கள் சொல்லுவீர்கள், பிற்காலத்துல எப்படி இருக்கும் தமிழ்நாட்டு அரசியல் அப்படின்னா அதெல்லாம் இப்பவே சொல்ல முடியாதுங்க. அந்தந்த காலகட்டம் வரும்போது அதற்கேற்றாற் போல் சொல்லிக்கலாம். அதை தவிர காஃபி போடுவோம் தெரியுமா, காஃபி அப்போ பால் சேர்ப்போம், டிகாக்ஷன் சேர்ப்போம், சர்க்கரை சேர்ப்போம், அப்பப்போதானே தயார் பண்ணிக்கிறோம். அது மாதிரி இந்த அந்தந்த காலகட்டம் வரும்போது அதற்கேற்றாற் போல் நாம் முடிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் எந்த விதத்துல நீங்க தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கு முதலமைச்சருக்கு அறிவுரை சொல்வீங்க அப்படின்னு கேட்டா, தமிழ்நாட்டில் ஏழைகளே இல்லாமல் நான் பார்த்துக் கொள்வேன். பணக்காரர்கள் ஒரு 50 பேரை தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட, நீ இந்த பள்ளிக்கூடத்தை பார்த்துக்கோ, நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு பொறுப்பெடுத்துக்கோ, நீ இந்த நிறுவனத்துக்கு பொறுப்பெடுத்துக்கோ, அதை பற்றிய எந்த வழக்கும் எங்க கிட்ட வரக்கூடாது, அதை லாபம் சம்பாதிக்க வைக்க வேண்டும், அது உன்னுடைய பொறுப்பு அப்படின்னு நாங்க கொடுத்துருவோங்க. உங்களோட முதலீட்டை திரும்பவும் தமிழ்நாட்டிலே பண்ணுங்க, இந்த நிறுவனங்களிலே பண்ணுங்க அப்படின்னு நாங்க கொடுத்துருவோம். அதன் மூலமாக தமிழ்நாட்டில் செல்வம் கொழிக்கும், ஏழைகளே இல்லாமல் நான் ஆக்கி விடுவேன் அப்படின்னு எல்லாம் காதுல வண்டி வண்டியா வண்டி வண்டியா வண்டி வண்டியா பூ சுத்துறத கேட்டப்போ காமெடி ஷோ திரைப்படத்துல பார்த்த மாதிரி இருந்தது. நல்ல வேளை. இதேதான் நம்ம இப்ப ஒரு கேள்வியை மாத்தி கேட்கலாம். ஒரு திரைப்படத்துல இப்படி ஒரு ஜோதிடர் கதாபாத்திரம் இருக்கு, அதுக்கு என்னெல்லாம் வசனம் சேர்க்கலாம் அப்படின்னா உடனே அந்த ஏடிஸ் உதவி இயக்குநர்கள்லாம் உட்காந்து ரூம் போட்டு உட்காந்து எழுதி கொண்டு வருவாங்க. ஹீரோ அதை வாசிச்சு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொண்டு வாங்கப்பா அப்படின்னு கூட திருப்பி அனுப்பிடலாம். அந்த மாதிரி ஒரு சூழலைத்தான் இந்த ஜோதிடர் பேசியதை கேட்கும்போது புரிந்து கொள்ள முடிந்தது. அதுக்கப்புறம் இதுவரைக்கும் நீங்கள் சமூகத்துக்கு என்ன சேவை செய்திருக்கிறீர்கள் அப்படின்னா, நான் நிறைய சேவை செய்திருக்கேன். என்னோட உறவினர்கள் வீட்டு குழந்தைகளை எல்லாம் படிக்க வச்சிருக்கேன். அப்புறம் சுனாமி வந்தது இல்ல, சுனாமி இல்ல, இப்போ அது என்னது, ஒரு தொற்று நோய் வந்தது. அந்த தொற்று நோய் வந்தப்போ அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அவரே தான் சொல்றாரு இந்த இழுப்பு எல்லாமே. அந்த மாதிரி காலகட்டத்துல அந்த கொரோனா தொற்று வந்தப்போ நான் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல வட இந்தியர்களின் காலில் விழுந்து வணங்கினேங்க. எனக்கு எந்த உயர்வு மனப்பான்மையும் கிடையாது, நான் அவங்க காலை தொட்டு வணங்கினேன். அப்புறம் அவர்களுக்கு அரிசி பருப்பெல்லாம் கொடுத்துட்டே இருந்தேன் அப்படிங்கிறாரு. நீங்க எல்லாம் உங்க காதை தயாரா வச்சிருக்கீங்களா, இவர் காதை சுத்துற பூவை கேட்கறதுக்கு? இல்ல கூட என் காது ஃப்ரீயா தான் இருக்குன்னு சுத்திக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அதை தவிர இன்னொன்னு பெருமையா சொல்றாரு, எனக்கு எந்த விதமான மத வித்தியாசமும் கிடையாது, ரிக்கின்னு ஒரு கிறிஸ்டியன் பேரை கூட நான் சேர்த்து வச்சிருக்கேன் பாருங்க. அந்த அளவுக்கு நான் மனிதர்களை வித்தியாசம் இல்லாமல் பார்ப்பவன்.
நானும் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருக்கின்ற ஏழை தாங்க அப்படிங்கிறாரு. ஆனா அவரோட முன்னாடி இருக்கக்கூடிய இன்டர்வியூஸ்ல எல்லாம் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, அம்மையார் ஜெயலலிதாவுக்கு நான் ஜாதகம் பார்த்து அவர் எனக்கு பல அன்பு பரிசுகள் கொடுத்திருக்கிறார், அதையெல்லாம் நான் வெளியில சொல்ல முடியாது, அது என்னுடைய உழைப்புக்கு கிடைத்த சன்மானம்னு சொன்னவர் தான் இவர். இப்ப சொல்றாரு, நான் ஒரு ஏழை மகனுக்கு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஏழை, எனக்கும் சாதி கொடுமைகள்லாம் தெரியும், நான் பிறந்த ஊர்ல ஒரு உயர் சாதி மனிதர் வர்றாருன்னா நாங்க ஓரமா போய் ஒதுங்கி நிக்கணும். இப்படித்தாங்க இருந்தது தமிழ்நாடு. யாருமே மறுக்கல. வேலை கிடையாது, மரியாதை கிடையாது, சுயமரியாதை கிடையாது, அந்த ஊரில் மரியாதை கிடையாது. உயர் சாதியினர், அந்த மேல்குடி மக்கள் அல்லது முகத்தில் பிறந்தவர்கள் வந்தா எல்லாரும் ஓரமா போய் ஒதுங்கி நிக்கணும். இதற்கெல்லாம் விடிவை தருவது போல, விடுதலை தருவது போல உழைத்தது நம்முடைய தமிழ்நாட்டின் திராவிட இயக்கங்கள். தந்தை பெரியார் கொடுத்த அந்த பகுத்தறிவின் புரட்சி, பகுத்தறிவின் நெருப்பு, பகுத்தறிவின் வெப்பத்தால் நாம இன்னைக்கு உயர்ந்து நிற்கிறோம் அப்படிங்கறதா முக்கியம். அப்படி என்றால் இவர் இந்த மாதிரியான ஒரு சாதி கொடுமையிலிருந்து விடுபட்டது எதனால்? ஜோதிடத்தாலா? இல்லையே. அவருக்காக ஏற்பட்ட இந்த சமூக புரட்சிகள், விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, கல்வியின் வளர்ச்சி, இதெல்லாம் தான் உருவாக்கி இருக்கு இப்படியான உயர்வை தவிர ஜோதிடத்தால் இல்லைங்கிறத முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். அதை தவிர மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. நேற்று இந்த நியமனத்தை ரத்து செய்தவுடன் பல ஜோதிடர்கள் காணொலியை பரப்புகிறார்கள். என்னன்னா, பாருங்க பாருங்க பாருங்க, நாங்க இவ்வளவு புக்ஸை படிச்சுதான் ஜோதிடம் சொல்ல வரோம், எங்களுக்கு இவ்வளோ புக்ஸ் படிக்கணும், அதுக்கு அறிவு வேணும், சிந்தனை வேணும், அறிவோடு சிந்திப்பவர்களுக்குத்தான் ஜோதிடம் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. நாங்க மறுக்கவே இல்லை. உங்களுக்கு அறிவு இருக்கிறது, உங்களுக்கு சிந்தனை இருக்கிறது, உங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்கிறது, கையெடுத்து கும்பிடுகிறோம். ஆனால் அந்த நல்ல எண்ணத்துக்காக நான் தலைமைச் செயலகத்தில் ஒரு IAS பாஸ் பண்ணிட்டு வந்த ஒருத்தருக்கு ஈக்குவலாக உட்காருவேன் ஒரு பொறுப்பில், ஒரு பதவியில் என்று சொன்னால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை தவிர இன்னொன்னு, இப்போல்லாம் தீய செயல்கள் செய்யறாங்கல்ல, வெடிகுண்டு தயாரிப்பது அல்லது பேங்க் எப்படி கொள்ளையடிக்கிறது அப்படின்னு, அதற்கு கூட நிறைய ரிசர்ச் பண்ணி புக்கெல்லாம் படிச்சு பல முறை செய்து பார்த்து ஒத்திகை பார்த்து தான் அந்த திருட்டு வேலைகள், அந்த மாதிரி தவறான நடவடிக்கைகளையும் மக்கள் செய்யறாங்க. அப்படின்னா அவர்களும் படிச்சிருக்காங்க, அவர்களும் சிந்திக்கிறாங்கன்னு சொல்லிட முடியுமா? அதை தவிர நேற்று நம்முடைய சட்டமன்றத்தில் தோழர் வன்னியரசு பேசும்போது மிக தெளிவாக ஒன்றை சொன்னார். பீகார் போன்ற மாநிலங்களில், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் இந்த மாதிரி பகுத்தறிவுக்கு ஒவ்வாத மூட நம்பிக்கையை வளர்க்கின்ற சிந்தனைகளை அழித்தொழிப்பதை போல் அவர்கள் அந்த சிந்தனைகளுக்கு எதிராக அங்கே சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நிலையை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார். இந்த ஜோதிடம் என்பது அவ்வளவு புனிதமானது, அவ்வளவு ஞானம் மிக்கது, அவ்வளவு அறிவு கொண்டது அப்படின்னு சொன்னா ஜோதிடம் பில்லி சூனியம் அப்படிதான் வகைப்படுத்துறாங்க. நீங்க வேணா சொல்லலாம் அது புனிதமானது, அந்த சட்டமன்றத்துல இருக்கிற 90% பேர் ஜோதிடம் பார்ப்பவங்க தான், கோயிலுக்கெல்லாம் போலியா? கோயில் போறதெல்லாம் வேற, ஜோதிடம் என்பது வேறு. சோதிடம் தன்னை இகழ் என்று மகாகவி பாரதியார் சொல்லி இருக்கிறார். இனி வரும் உலகம் என்று ஒரு நூல், வெறும் 50 பக்கம் நூல், அதை வாங்கி படிச்சு பாருங்க. முதல்ல ஒரு 1940களிலேயே தந்தை பெரியார் 21ஆம் நூற்றாண்டில் வர இருக்கின்ற அந்த விஞ்ஞான முன்னேற்றங்களை சொல்லியிருக்காரு. ஒருவருக்கொருவர் முகம் பார்த்து பேசக்கூடிய கருவியை அவரவர் சட்டை பையில் வைத்துக் கொண்டு செல்வார்கள். ஆணும் பெண்ணும் இணைப்பில்லாமையே குழந்தை குடுவையில் பிறக்கும். அதெல்லாம் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஞ்ஞான முன்னேற்றங்கள் தான். 1940களிலேயே சொல்லியாச்சு. எனவே அவர் உடனே ஜோதிடர் ஆயிடுவாரா? இல்லை. அதை தவிர ஜொராஸ்ட்ரியன் அப்படியெல்லாம் இருக்கு. உலகளாவிய அளவில் சோதிடம் இருக்கிறது அப்படின்னா இப்போ உலக போர் நடந்துட்டு இருக்குல்ல, அது எதுக்காக வந்தது? அதை எப்ப நிறுத்துறது? அதையெல்லாம் பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிங்க. அதனால சோதிடம் தன்னை இகழ் என்று சொல்லுகின்ற அந்த சித்தாந்தம், பகுத்தறிவு தான் தமிழ்நாட்டின் அடையாளம். அதை யாராலும் மாற்ற முடியாது என்பதைத்தான் நேற்று அந்த நியமனத்தை ரத்து செய்கின்ற அந்த செய்கை உணர்த்தி இருக்கிறது. சோதிடத்தை இந்த தமிழ்நாட்டில் கூட அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ஒரு பாடமா சொல்லி தராங்க. யாருமே அதை தடுக்கலையே. நீங்க படிங்க, யாருமே தடுக்கல. எப்படி இந்தி திணிப்புக்கு எதிராக தமிழ்நாடு இருந்தாலும் தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார் சபாவில் தமிழ்நாட்டு மக்கள் ஹிந்தி படிப்பதை தமிழ்நாடு என்றைக்குமே எதிர்த்ததில்லை. அதுபோல் சோதிடத்தை நீ படிக்க வேண்டுமென்றால் படி.
ஆனால் சோதிடத்தில் நான் விற்பன்னர் என்பதற்காக எனக்கு ஒரு அரசு பதவி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா அதற்கு முதலாக எதிர்ப்பு குரல் எழுப்புவது தமிழர்கள் தான். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. I know many of the officers who are well versed in their jobs and their services, but they are extremely good at astrology also. They are not recruited for their astrology proficiency. They are recruited for their other proficiencies, other degrees, other qualifications. Astrology is only an additional qualification that doesn't matter in government service, especially an OSD. One who is close to the chief minister should have various knowledge about various subjects, various departments, various activities, various rules, various regulations. அந்த மாதிரி தான் இருக்கணுமே தவிர எனக்கு ஜோதிடம் எல்லாவற்றுக்கும் ஜோதிடம் சொல்லி 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 நீங்கள் முடிவுகளை எடுக்க முடியாது. அதை தவிர ஒரு 10 சொன்னீங்க ஜோதிடம்னா அதுல 2 எப்படியாவது ஆட்டோமேட்டிக்கா கிளிக் ஆயிடுங்க. அதை பிடிச்சிக்கிட்டு நான் தான் சிறந்த ஜோதிடர்னு ஒருவர் வருகிறார். அவருக்கு OSD என்ற பொறுப்பை கொடுத்தால் தலைமைச் செயலகத்தில் அவருக்கு மிகப்பெரிய அறை கொடுக்கப்படும், உதவியாளர்கள் கொடுக்கப்படுவார்கள், அவர்களுக்கு ஹை அண்ட் வேல்யூ உள்ள கார் கொடுக்கப்படும், ஹை அண்ட் வேல்யூ உள்ள அறை கொடுக்கப்படும், வசதிகள் கொடுக்கப்படும், சம்பளம் கொடுக்கப்படும். இது எல்லாம் அரசாங்க கஜானாவில் இருந்து போகும். அரசாங்க கஜானா என்பது நீங்களும் நாமும் கட்டுகின்ற வரிப்பணம். நாம் சோப்பு வாங்கினாலும், சீப்பு வாங்கினாலும், பேஸ்ட் வாங்கினாலும், பிரஷ் வாங்கினாலும் கொடுக்கின்ற அந்த வரியிலிருந்து தான் இவர்களுக்கு சம்பளம் போகும்னா, இவர் கார்ல ஏறி குழு கார்ல ஏறி அவர் போய் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டா நீங்களும் நானும் கொடுக்கின்ற வரிப்பணத்தை தான் அவர் பெட்ரோலாக போடுவார். இவர் சொல்ல போற அந்த ஜோதிடத்துக்காக தமிழ்நாடே காத்திருக்கணுமா? என்னங்க இது நியாயம்? அரசியல்ல இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு நகர்ந்து போவதற்கு இல்லை. நாங்கள் சிந்தனையின் வயப்பட்டவர்கள், சிந்திப்பவர்கள், பகுத்தறிவு கொண்டு சிந்திப்பவர்கள். நாங்கள் எந்த தொழிலையும் குறைவாக பேசவில்லை. ஜோதிடமும் உயர்ந்த தொழில்தான் உங்களுக்கு. நாங்கள் என்ன சொல்லுவோம் தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுத்தறிவுவாதிகள் மலக்குழியில் இறங்கி வேலை செய்கிறார்களே, அதுவும் புனிதமான தொழில் என்று சொல்லுகின்றவர்கள் பெரியாரின் வாரிசுகளாகிய நாங்கள். எனவே ஜோதிடத்தை நாங்கள் இகழவில்லை. ஆனால் ஜோதிடம் மட்டுமே தன்னுடைய தகுதியாக வைத்துக்கொண்டு வருகின்ற ஒருவருக்கு ஒரு கஷ்டப்பட்டு கல்லூரியில் படித்து, கஷ்டப்பட்டு தேர்வு எழுதி, கஷ்டப்பட்டு அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதி தனக்கு எப்போதுதான் ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்று காத்து கிடக்கின்ற அந்த இளைஞர்களின் வாழ்வில் மண்ணை அள்ளி போட்டால் நிச்சயமாக தமிழ்நாடு கொந்தளிக்கும். அதைத்தான் நேற்றைய சட்டமன்றம் பார்த்தது. நிச்சயமாக எதிர்குரல், மக்களின் எதிர்குரலைத்தான் சட்டமன்றம் நேற்று எதிரொலித்தது. அதற்காக உடனடியாக அந்த நியமனத்தை நீக்கம் செய்து தமிழ்நாட்டின் மானத்தை காப்பாற்றி இருக்கிறது நேற்றைய சட்டமன்றம். தமிழ்நாட்டின் முதல்ல அவருக்கு நன்றி. எனவே டிபேட் பண்ணலாம், வாங்க பேசலாம். ஜோதிடமும் புனிதம்தான். பேசுவதற்குரிய இடம் சட்டமன்றம் அல்ல. வெளியில ஏதாவது சேனல்ல போய் டிபேட் பண்ணிக்கோங்க. எந்த விதமான தடையும் கிடையாது, பண்ணுங்க. தமிழ்நாட்டு மக்கள் ஜோதிடத்தையும் நம்புவார்கள், ஆனால் தங்களுடைய பகுத்தறிவையும் நம்புவார்கள் என்பதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.